எங்கே பொய் இருக்கின்றதோ அங்கே நோயும் வறுமையும் சுகவீனங்களும் சோதனைகளும் அழிவும் இருக்கும். ஏனென்றால் பொய் அழியக்கூடியது. பொய் இருக்கும் இடத்தில் அழிவின் விதையும் இருந்தே தீரும். ஆனால் சத்தியமோ நிலை பெற்று ஓங்கக்கூடியது. சத்தியம் மலர்ச்சியின் விதை. இதுதான் இறைவன் விதித்து அமைத்து வைத்திருக்கும் இயற்கையின் அடிப்படை சட்டம். பொய்களிலேயே பெரிய பொய் என்பது மனிதன் அவன் மீது பெருமையை சுமத்தி கொள்வதாகும். அதாவது மனிதன் அவன் அடையக்கூடிய நன்மைகளுக்கு அவன் மட்டும்தான் காரணம் என்று நினைத்து கொள்வதாகும். மனிதன் பெருமை கொள்வதென்பது ஒரு பொய்யான, சத்தியத்திற்கு முரணான, இயற்கைக்கு முரணான, இறைவனுக்கு பொருத்தமில்லாத ஒரு பொய்யான நிலைப்பாடாகும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு முக்கியமான உதவி செய்கின்றீர்கள். உங்களின் அந்த உதவி இல்லாமல் அவரால் அந்த செயலை நிறைவேற்றி இருக்க முடியாது. ஆனால் அவரோ அந்த செயலை செய்து முடித்த பிறகு உங்களை பற்றி சுத்தமாக மறந்துவிட்டார். தான் அதனை முழுக்க முழுக்க செய்தேன் என்று நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கின்றார் என்றால் உங்களுடைய மனம் என்ன நினைக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய கூற்றில் உண்மை இருக்கின்றதா, பொய் இருக்கின்றதா? உண்மையான பெருமை என்பது யாருக்கானது என்றால், உண்மையில் யார் அனைத்திற்கும் உரியவரோ அவருக்கானது. யார் அனைத்திற்கும் உரியவரோ அவரே பெருமைக்கும் உரியவர். மனிதர்களாகிய நாம் எதற்கு உரியவர்கள்? நாம் எதனை படைத்தோம்? நாமே படைக்கப்பட்டவர்கள் தானே. நம் உயிர் வாழ்வின் அடிப்படையான மூச்சு இருக்கிறதே, அந்த மூச்சு கூட நம்முடைய எந்த விதமான முயற்சியும் உழைப்புமின்றி நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டுதானே இருக்கிறது. ஒரு துளி மழையை நம்மால் வரவழைக்க முடியுமா? மழை இல்லாமல் மரம் ஏது, உணவேது, உணவில்லாமல் உயிர்கள் ஏது? அனைத்தையும் படைத்தானே, அவனே அனைத்திற்கும் உரியவன். மனிதர்களாகிய நாமே அவனுக்கு உரியவர்கள்தான். அனைத்திற்கும் உரியவனுக்கே பெருமையும் உரித்தானது. இறைவனுக்கானதை நாம் வைத்து கொள்வதென்பது பொய்யன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? பொய்யில் உயிர் தங்காது. எனவே பொய் அழிந்து போகும். மனிதர்களாகிய நாம் சந்தேகமின்றி பெருமை கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவனை மறந்து விட்டிருக்கின்றோம்.